ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னங்க இப்போ தான் ஒரு சந்திர கிரகணம் போச்சு, அதுக்குள்ளே ஒரு சூரிய கிரகணமா? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், எங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணி பெண்ணும் கேட்கலாம். நான் ஃபஸ்ட் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போது கிரகணம் 2 தான் வந்துச்சு. பட் நான் செகண்ட் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 4 கிரகணம்லாம் வந்துச்சுங்க. எனக்கும் அப்படியே தோணுச்சு. இப்போ ஏப்ரல் மாதம் சூரிய கிரகணம் வரப்போகுதுங்க. அது நேரம், தேதி, என்ன டைமிங் அப்படின்றது 1 by 1 ஷேர் பண்ணுறேங்க. சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3மே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது இல்லைங்களா? பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் கடந்து செல்லும் பொழுது சூரிய கிரகணம் வந்து ஏற்படுது. சரிங்களா? இந்த நிகழ்வின் போது சூரிய ஒளி சந்திரன் தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிடும். அந்த ஒளி வந்து நம்முடைய பூமியில் படாத மாதிரி. இந்த சூரிய கிரகணத்தை வந்து நெருப்பு வளைய சூரிய கிரகணம் சொல்கிறாங்க. இது 54 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கிரகணம் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சந்திரனோட விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளையம் மட்டுமே தெரியுமா, சூரியன் கிளியராக தெரிய மாட்டாராம். அந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்குது அப்படின்றப்போ கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போது இந்த நடப்பு ஆண்டில் 4 கிரகணங்கள் ஏற்படும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். இப்போ ஒரு கிரகணம் போச்சு இல்லைங்களா? இப்போ 2வது ஒரு கிரகணம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து டைமிங் என்னன்றது 1 by 1 ஷேர் பண்ணுறேங்க. 2024ஆம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் 8ஆம் தேதி இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணம் நைட்டு 9:12 மணிக்கு தொடங்கி அதிகாலை 1:25 மணிக்கு முடியுது. இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவே 4 மணி 39 நிமிடங்கள் தான். சூரிய கிரகணத்தோட சூத காலம் 12 நேரத்துக்கு முன்னே தொடங்குது. சரிங்களா? அதனால் நைட் நடக்கிறதாரு கர்ப்பிணி பெண்கள் மோஸ்ட்லி வெளியேற மாட்டோம், ஸ்கேன் பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி எதுவுமே பண்ண மாட்டோம். சேஃபாக வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் இல்லைங்களா? இருப்பினும் இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியுது அப்படின்றப்போ தென்மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், வடதுருவம், தென்துருவம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் தெரியுது. இது இந்தியாவில் பார்க்க முடியாது. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், சூரிய கிரகணத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் கூடாது. ரொம்ப சேஃபாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். கிரகணத்தின் போது செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ தான் சந்திர கிரகணம் போச்சு இல்லைங்களா? ஸோ நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், கிரகணம் நடக்குது அப்படின்றப்போ அந்த பவர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த டைமு எந்த ஒரு கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் 100 மடங்கு நற்பலன் கிடைக்குங்க. அதனால தான் கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு, தியானம் பண்ணுறது, மந்திரங்களை சொல்கிறது, இது மாதிரி செயல்களை செய்யணும். கிரகண நேரத்தில் எந்த ஒரு புண்ணியக்காரன் செஞ்சாலும் கோடி பலன் கிடைக்கும். அதாவது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி கொண்டு போயிட்டு பறவைகளுக்கு தானமாக கொடுக்கறது கூட அது பெரிய அன்னதானம் தான். சரிங்களா? கிரகண நேரத்தில் அனைத்து வேலையும் விட்டுட்டு நீங்கள் இறைவன் கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இது வரையும் கிடைக்காத ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? பிரச்சனை எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதை நினச்சி அது எல்லாமே சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு கர்ப்பிணி பெண்கள் நைட்டில் வரதால் பிரச்சனை கிடையாது, வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இரவில் வந்து தண்ணீர் குடிக்கலாமா, எனக்கு யூரின் வருது யூரின் போகலாமா, எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நைட்டை ரொம்ப பசி எடுக்கும், நான் வந்து சாப்பிட்லாமாலாம் கேட்பீங்க. ஸோ அந்த கதிர்வீச்சோட தாக்கம் வந்து இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நைட் டைம் ஆனாவே நான் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நைட் டைம் ஆனாவே நார்மலாகவே தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிடணும். ஏன்னா நைட்டில் வந்து தூங்க சரியாக வராது, அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகி எழுந்து போயிட்டே இருப்பீங்க. அதனால் லைட்டாக சும்மா நாக்க நினைக்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும். பகல் முழுக்க பயங்கரமாக தண்ணி குடிச்சுக்கோங்க. கிரகண நேரத்தில் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. வீடாக இருந்தாலும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சண்டை சச்சரவு ஈடுபட வேண்டாம். கிரகண நேரத்தில் அது மாதிரி ஈடுபட்டீங்கன்றப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த தரம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிரகணம் நடக்குதுன்றப்போ முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது மாதிரி இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிங்கன்றப்போ அது நிறைய பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குங்க. கிரக நேரத்தில் தவறாக நிலத்தை தோண்டக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, செடியை அந்த நுனியை கிள்ளக்கூடாது, இப்போ கிரக நேரத்தில் சொரியக்கூடாது. அந்த நேரத்தில் ஏதாவது போய் காய்கறி கட் பண்ணுறதுலாம் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி 9-12 ஸ்டார்ட் ஆகுதுன்றப்போ நீங்கள் 8:30 ரெடி ஆகிடணும். சரிங்களா? கிரக நேரத்தில் பணம் கொடுக்குறது, அதே மாதிரி கிரக நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இறை வழிபாடு மட்டுமே முக்கியமாக செஞ்சுக்கோங்க. குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிறக்கணும், வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் இந்த டைமில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு படுத்துகிட்டே இருங்க. தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் இந்த பூமியில் கொல்லப்படுது கிரகணம் நடக்கிற டைமில். அதனால் சாப்பாடுலாம் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டில் சாப்பிடக்கூடாது. கிரகணம் முன்னாடி நடக்குதுன்றால அந்த டைமில் கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கணவன் மனைவி 2 பேரும் இணையக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்ப்பிணிகள் வந்து கிரகணத்தின் போது வெளியே வந்தீங்கன்ற சிசுக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதனால் வெளியே வரக்கூடாது. கிரகணத்தின் போது இது மாதிரி வெளியே வந்தீங்க அப்படின்றப்போ பிறப்பு குறைபாடுகள் ஏற்படும் சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களும் சொல்லுவாங்க இல்லைங்களா? கிரகண நேரத்தில் உடல் அரிப்பில் எடுத்துச்சு அப்படின்றப்போ சொரிஞ்சிட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து அந்த இடத்துல மச்சம் மாதிரி வந்துடும்.
பருவ நிறத்தில் வந்துடும் சொல்லிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. கிரகண நேரத்தில் வெறும் கண்ணில் பார்க்கவே கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரவே கூடாது. நீங்கள் லைட் ஃபுட்டு உப்புமா, கிச்சடி, இட்லி இது மாதிரி தான் எடுத்துக்கணும். இந்த பரோட்டா, ஸ்பைசியான ஐட்டம் நிறைய டைம் இந்த நைட்டில் நிறைய டைம் வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கிரகண நேரத்தில் ஃபுட்டு சமைச்சு வச்சுருக்கீங்களா, அந்த பாத்திரத்தெல்லாம் கருவேப்பிலை போட்டு வச்சுக்கோங்க. அந்த கிரகணம் இருக்கிற டைமில், அதாவது இப்போது ஒரு சில மந்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதாவது இந்த ஒரு முறை இறைவனை வேண்டிக்கிட்டோம் அப்படின்றப்போ அதில் 1 மடங்கு பலன் கிடைக்குமா. அந்தி சாயம் நேரத்தில் 10 மடங்கு பலன் கிடைக்குமா வேண்டிக்கிட்டோன்னா. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து 100 மடங்கு பலன் கிடைக்குமா. இந்த பௌர்ணமி, அமாவாசையில் செஞ்சால் 1000 மடங்கு பலன் கிடைக்குமா. இந்த மாதிரி கிரகண நேரத்தில் பண்ணுன்றப்போ 1,00,000 மடங்கு பலன் கிடைக்குமாங்க. அதனால் இறைவனை முழுசார வேண்டிக்கோங்க. கிரகம் முடிஞ்ச பின்ன வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு மறுநாள் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கிரகம் முடிந்த பின்னர் கடலிலோ கல் போட்ட தண்ணியில் குளிச்சா ரொம்ப நல்லதுங்க. இவனை சொல்கிறதுல ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இல்லைங்களா, நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.